ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் போடி பிளாட்டில் கே வேல்யூ டிட்டர்மைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரிக்வெஸ்ட்டுக்காக இந்த ப்ராப்ளம் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்க போகிறேன். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, sketch the board plot, determine the system gain k for given crossover frequency omega gc is equal to 5 radian per second. G of s is equal to k s square divided by 1 plus 0.2s into 1 plus 0.02s. ஸோ இந்த ப்ராப்ளம் யூனிவர்சிட்டியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அந்த ப்ராப்ளம் தான் இப்போ நான் உங்களுக்காக சால்வ் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். சேம் ஸ்டெப்பில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பட் இங்கே வந்து கே ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ட்ராயிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ராசஸ் இருக்குது. அந்த ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இங்கே கே அப்படின்ற ஒரு வேல்யூ நமக்கு தெரியாது. ப்ராப்ளமில் அந்த கேவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக நம்ம என்ன பண்ணணும்னா கேவோட வேல்யூ 1 அப்படின்னு அசியூம் பண்ணிவிட்டு இதை ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஜி ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க, கே எஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 1 ப்ளஸ் 0.2s இன்ட்டு 1 ப்ளஸ் 0.02s இருக்குது. இப்போ இந்த கேவோட வேல்யூ 1ன்னு எடுத்தோம் அப்படின்னா ஜி ஆஃப் எஸ் நியூ g of s என்னோட வேல்யூ என்ன ஆகிடும், s square divided by 1 plus 0.2s into 1 plus 0.02s வரும். ஸோ அக்கார்டிங் டு நம்மளோட ஸ்டெப் நம்பர் 1 படி நம்ம என்ன பண்ணுவோம்னா s is equal to j omega அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். எங்கெல்லாம் s இருக்கோ அங்கெல்லாம் j omega சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ இந்த g of j s என்ன ஆகிடும், g of j omega ஆகிடும். s ஸ்கொயரை நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ j omega ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குது, 1 ப்ளஸ் 0.2 ஜே ஒமேகா, எஸ்க்கு பதில் ஜே ஒமேகா. அதே போல் 1 ப்ளஸ் 0.02 இந்த எஸ்க்கு பதில் ஜே ஒமேகா. இதுதான் நம்மளோட ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் நம்பர் 2 என்ன பண்ண போகிறோம்னா மேக்னிடியூட் பிளாட்டுக்கான கேல்குலேஷன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதாவது கார்னர் ஃப்ரீக்வன்சிஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம். எங்கே கார்னர் ஃப்ரீக்வன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அங்கே ரியல் டேர்ம் டிவைடட் பை இமேஜினரி டேர்ம் அப்படின்னு இருக்கும். ரியல் டேர்ம் 1 ப்ளஸ் இங்கே ஜே டேர்ம் இருக்கிறது இமேஜினரி டேர்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஏ ப்ளஸ் ஐபி ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம்னா, இந்த டேர்ம் அதாவது ஏ டிவைடட் பை பி அப்படின்னு எடுத்தோம்னா தட் இஸ் நத்திங் பட் உங்களோட கார்னர் ஃப்ரீக்வன்சி வேல்யூ. இப்போ இந்த நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம் ஒவ்வொரு டேர்மும் தனித்தனியாக எழுத போகிறோம். நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம் பாருங்கள், ஜே ஒமேகா த ஹோல் ஸ்கொயர். இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நியூமரேட்டரில் எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரியல் டேர்ம் 0 டிவைடட் பை ஜே ஒமேகா அப்படின்னும் போது நமக்கு கார்னர் ஃப்ரீக்வன்சி வராது. ஸோ அதனால தான் டேஷ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் செகண்ட் டேர்ம் 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 0.2 ஜே ஒமேகா. எதுக்கு கார்னர் ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா பி டிவைடட் பை 1, அதாவது 0.2 தட் இஸ் 1 டிவைடட் பை a டிவைடட் பை b. ஏவோட வேல்யூ என்னது 1, பியோட வேல்யூ 0.2. அப்போ 1 டிவைடட் பை 0.2 எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும், 5ன்னு வரும். தட் இஸ் நத்திங் பட் கார்னர் ஃப்ரீக்வன்சி 1. அடுத்த கார்னர் ஃப்ரீக்வன்சி இந்த டேர்ம் எடுக்கணும், 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் 0.02 ஜே ஒமேகா. ஸோ அப்போ இதை எடுத்தோம்னா இங்கே ஏ வேல்யூ பாருங்கள், ஏவோட வேல்யூ என்னது 1, பியோட வேல்யூ 0.02. அப்போ ஒமேகா சீட்டோட வேல்யூ என்னது 1 பை 0.02, தட் இஸ் நத்திங் பட் 50. ஸோ இது வந்து கார்னர் ஃப்ரீக்வன்சிஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டர் டேர்ம் எடுத்துக்கணும். நியூமரேட்டரில் பாருங்கள் நமக்கு ஜே ஒமேகா ஸ்கொயர்னு இருக்குது. ஜே ஒமேகா மட்டும் இருந்து அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூக்கும் நம்ம வந்து பாசிட்டிவ் ஸ்லோப்போட வேல்யூ +20 ரெப்ரசன்ட் பண்ணணும். டினாமினேட்டரில் இருக்கிறது எல்லாத்துக்குமே -20 ரெப்ரசன்ட் பண்ணணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதுக்கு -20 வரும். பட் இங்கே பாருங்கள் ஜே ஒமேகா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், ஜே ஒமேகா இன்ட்டு ஜே ஒமேகா. அப்போ ஜே ஒமேகா த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ நமக்கு ஒரு ஜே ஒமேகாவுக்கு நமக்கு என்ன வரும்னா +20, இன்னொரு ஜே ஒமேகா இருக்கிறதுனால இன்னொரு 20. ஸோ 20 + 20 நமக்கு என்ன வரும், 14 வரும். ஸோ அதனால தான் ஸ்லோப் இன் டெசிபலில் நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், ஜே ஒமேகா த ஹோல் ஸ்கொயருக்கு +40 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதே போல் இது டினாமினேட்டர் டேர்ம். டினாமினேட்டரில் இருக்கிறதுக்கு ஸ்லோப்போட வேல்யூ அந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -20. ஸோ அதே போல் இங்கே பாருங்கள் இன்னொரு டினாமினேட்டர் டேர்ம், அதோட ஸ்லோப்போட வேல்யூ -20. எப்போவுமே நியூமரேட்டருக்கு +20யும் டினாமினேட்டருக்கு -20 ரெப்ரசன்ட் பண்ணணும். இங்கே ஒமேகா ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே +14 ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம்.
அடுத்து சேஞ்ச் இன் ஸ்லோப். சேஞ்ச் இன் ஸ்லோப்புக்கு டெசிபல் பர் டிகேட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 40 இருக்குது. இந்த சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப்பில் இனிஷியலாக நமக்கு எந்த வேல்யூமே இல்லை. ஸோ அதனால் நமக்கு சேஞ்ச் ஆஃப் ஸ்லோப்பே வராது. அதனால் ஃபஸ்ட்டு எப்போவுமே எல்லாத்துக்குமே எல்லா ப்ராப்ளம்லேயும் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா டேஷ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரிசல்ட்டையும் இந்த வேல்யூ ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி இதில் ரெப்ரசன்ட் பண்ணணும். இதோட வேல்யூ என்னன்னு தெரியாது. இங்கே வேல்யூ வந்து -20. ஸோ இங்கே இருக்கிற அந்த வேல்யூ தான் நம்ம இங்கே எடுக்கிறோம். ஸோ ப்ரீவியஸில் நமக்கு என்ன இருக்கும் 14 இருக்கும். அதாவது நமக்கு ஆக்சுவலி இது 14 இருக்குது. ஸோ ஏதோ ஒரு ஸ்லோப்போட வேல்யூ +40. அதுக்கடுத்து இப்படி எடுத்துக்கலாம், ஸ்லோப் +40. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிகேட் வருது. டிகேட் எவ்வளோன்னு பாருங்கள், -20. அப்போ இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரெண்ட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஸ்லோப். ஸோ 40லேருந்து 20 நம்ம மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ வரும், +20 வரும். ஓகேங்களா, ஆக்சுவலி -20 +14 வரும். ஸோ ஆன்சர் இஸ் +20. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் வந்த ஆன்சரையும் இதையும் ஆட் பண்ணணும். +20யும் இங்கே இருக்கிற ஆன்சர் என்னது -20. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 0ன்னு வரும். ஸோ மறுபடியும் உங்களுக்காக சொல்கிறேன், சேஞ்ச் இன் ஸ்லோப்பில் இனிஷியலாக இங்கே எல்லாத்துக்குமே நம்ம டேஷ்ன்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். அடுத்து சேஞ்ச் இன் ஸ்லோப்புக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ செகண்ட் வேல்யூ அப்படியே ஆட் பண்ணி ரிசல்ட்டாக போட்டுக்கணும். 40 - 20 நமக்கு ஆன்சர் என்னது +20. அடுத்து பாருங்கள் இந்த ரிசல்ட்லேருந்து இதை எடுக்கணும். ஸோ 20 - 20 0. இன்கேஸ் இன்னொரு கார்னர் ஃப்ரீக்வன்சி நமக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு நமக்கு ஸ்லோப் எவ்வளோ வந்திருக்கோ அதை இந்த 0வோடையும் நம்ம ஆட் பண்ணி ரிசல்ட்டை இங்கே எடுத்து எழுதணும். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். j⍵2க்கு +40, டினாமினேட்டருக்கு -20, இந்த டினாமினேட்டருக்கு -20. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர ரிசல்ட் இந்த இடத்துல எழுதணும். ரிசல்ட்டையும் இதையும் ஆட் பண்ணி வர ரிசல்ட் இங்கே எடுத்து எழுதணும். இது ஸ்டெப் நம்பர் 2. இப்போ இதுலேயே நமக்கு தெரியும் ωc1 வேல்யூ 5, ωc2 வேல்யூ 50. அதாவது கார்னர் ஃப்ரீக்வன்சி 150, கார்னர் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ செகண்ட் வேல்யூ 5, 15 ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ωc1 விட கம்மியாக ஒரு வேல்யூவும் ωc2 அதிகமாக ஒரு வேல்யூ நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதை ωLன்னு எடுப்போம். ஸோ இங்கே ωc1 வேல்யூ 5. அப்போ 5ஐ விட மினிமமாக இருக்கிற வேல்யூ தான் என்னென்னு எடுப்போம், ωLன்னு எடுப்போம். அப்போ ωL எந்த வேல்யூ வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ராப்ளமில் 0.5 radian/secondன்னு எடுத்துக்கிறேன். 0.5 தான் எடுக்கணும்னு கிடையாது, நம்ம எந்த வேல்யூ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் தட் ஷுட் பி லெஸ் தென் 5 radian/second. அதே போல் OH வேல்யூ இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 50 பிகாஸ் ωc2 வேல்யூ எவ்வளோ இருந்தது, 50 இருந்தது. 50ஐ விட அதிகமாக இருக்கிறது தான் OH ஹை வேல்யூ. ஸோ தட் இஸ் நத்திங் பட் நான் இங்கே என்ன சூஸ் பண்ணியிருக்கேன், 100 radian/secondன்னு சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ω=ωL ஏவோட வேல்யூ தட் இஸ் கெயினோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை கண்டிப்பாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அட் ω=ωL. ωL என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், 0.5ன்னு எழுதியிருக்கோம். ஸோ அப்போ ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். ஸோ ω=ωL ஃபார்முலா A=20 log j⍵². இந்த j⍵² நமக்கு எப்படி வந்ததுன்னு தெரியுங்களா, இந்த டேர்ம் எடுத்திருக்கோம் இல்லைங்களா, இந்த நியூமரேட்டர் டேர்ம் அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். j⍵² அட் ω=ωL. இங்கே ஒமேகாவோட வேல்யூ ωL. ωLோட வேல்யூ என்னது 0.5. 20 log ஆஃப் j⍵² நம்ம எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் j²ஓட வேல்யூ மைனஸ்னு வரும். ω². இங்கே மேக்னிடியூட் எடுத்திருக்கிறதுனால மைனஸை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ ω² மட்டும் தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ மாடுலஸ் ஆஃப் ω² தட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் ω² அட் ω=ωLோட வேல்யூ 0.5. இப்போ ஒமேகா எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 0.5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 20 log ஒமேகாவோட வேல்யூ 0.5. 0.5 ஸ்கொயர் பண்ணி நம்ம லாகரிதமெட்டிக் எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா -12.04ன்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ என்ன பண்ணுறேன்னா 12.04 அப்ராக்சிமேட்டாக என்ன எடுக்கிறேன், -12 decibel dBன்னு எடுக்கிறேன். அடுத்து ω=ωc1. ω=ωc1க்கும் நமக்கு இங்கே கார்னர் ஃப்ரீக்வன்சி எதுவுமே இல்லை பாருங்கள். அட் ω=ωc1 வரும்போது நமக்கு
வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் எந்த ஒரு சேஞ்ச் இன் ஸ்லோப்பும் இல்லை. ஸோ அதனால் நமக்கு என்ன ஃபார்முலான்னா சேம் ப்ரீவியஸில் என்ன யூஸ் பண்ணுவோம் அதே ஃபார்முலா தான் வரும். ஸோ உங்களோட எத்தனை டேர்ம்ஸ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு 2 ஒமேகாஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல்லுக்கும் ஒமேகாஸ் ஈக்குவல் டு ஒமேகா C1க்கும் ஃபார்முலா சேமாக இருக்கும். இந்த டேர்ம் மட்டும் ஃபஸ்ட்டு டேர்ம் எப்போவுமே வரும், மீதி இருக்கிறதுக்கு மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். A equal to 20 log j omega square at omega is equal to omega C1. Omega C1 ஓட வேல்யூ 5. ஸோ இப்போ நம்ம மேக்னிடியூட் எடுத்தோம்னா ஜே ஸ்கொயரோட வேல்யூ மைனஸை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், ஒமேகா ஸ்கொயர் மட்டும் எடுப்போம். அப்போ 20 லாக் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் அட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ ஒமேகா எங்கெல்லாம் இருக்கும் அங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம், 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 20 லாக் ஆஃப் 5 ஸ்கொயர் பண்ணி லாகரிதம் எடுத்து அதை 20 எல்லாம் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் 27.95ன்னு கிடைக்குது. இது அப்ராக்சிமேட்டாக என்னென்னு எடுக்கலாம், 28ன்னு எடுக்கலாம். அட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா C1 ஏவோட வேல்யூ அப்ராக்சிமேட்லி 28 டெசிபல். அடுத்து ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா C2. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா C2க்கு ஜென்ரல் ஃபார்மேட் என்ன இருக்குன்னா A is equal to slope from ஒமேகா C2னா அதுக்கு ப்ரீவியஸில் என்ன நமக்கு கார்னர் ஃப்ரீக்வன்சி இருக்கோ அந்த கார்னர் ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கணும். ஒமேகா C1 டு ஒமேகா C2 இன்ட்டு லாக் ஆஃப் ஒமேகா C2 டிவைடட் பை ஒமேகா C1. இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக பாருங்கள், இங்கே என்ன டேர்ம் இருக்குது, தட் வேல்யூ டிவைடட் பை த ப்ரீவியஸ் கார்னர் ஃப்ரீக்வன்சி வேல்யூ ஒமேகா C1 ப்ளஸ் ப்ரீவியஸில் நமக்கு என்ன கார்னர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா C1, அந்த டைமில் இருந்த கெயின் வேல்யூ, கெயின் அட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா C1. அதாவது ஏவோட வேல்யூ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வேறு ஏதோ ஒரு வேல்யூ எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இப்போ கார்னர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா 4 இருக்குது, C4 வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு ப்ரீவியஸில் என்ன இருக்கும், ஒமேகா C3 இருக்கும். இப்போ இந்த ஃபார்முலா எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா C4க்கு நீங்கள் எழுத போகிறீங்கன்னா ஸ்லோப் ஃப்ரம் ஒமேகா C3 டு ஒமேகா C4, அதாவது எது இருக்கும் அதுக்கு ப்ரீவியஸ்லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். ஸ்லோப் சேஞ்சஸ் ஒமேகா C1 டு ஒமேகா C2 இன்ட்டு லாக் ஆஃப் ஒமேகா C4 டிவைடட் பை ஒமேகா C3 ப்ளஸ் A at omega is equal to omega C3, அதாவது ப்ரீவியஸில் என்ன இருந்ததோ கெயின் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா C2க்கு நம்ம எப்படி எழுதலாம் ஃபார்முலா, A equal to slope from omega C1 to omega C2 into log of omega C2 divided by omega C1 plus gain at omega equal to omega C1, that is previous gain. Previously நம்ம gain இப்போ தான் நம்ம calculate பண்ணோம். என்னன்னு calculate பண்ணோம், 28ன்னு calculate பண்ணோம் at omega is equal to omega C1க்கு. இதெல்லாம் அப்படியே substitute பண்ணிடலாம். So A equal to slope changes from omega C1 to omega C2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கார்னர் ஃப்ரீக்வன்சி நம்ம கேல்குலேட் பண்ணோம் இல்லைங்களா, இந்த டேபிளில் சேஞ்ச் அண்ட் ஸ்லோப்போட வேல்யூ அட் ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா C1க்கு நேராக எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 20. அதை தான் எடுக்கணும். 20 லாக் ஆஃப் ஒமேகா C2ஓட வேல்யூ 50 டிவைடட் பை ஒமேகா C1ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 5 ப்ளஸ் கெயின் அட் ப்ரீவியஸில் நம்ம என்ன பார்த்தோம், கெயினோட வேல்யூ 28ன்னு பார்த்தோம். இந்த 28யும் இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும், ஸோ 20 இன்டூ லாக் ஆஃப் 50 டிவைடட் பை 5 ப்ளஸ் 28, இதை சிம்பிளிஃபை பண்ண நமக்கு ஆன்சர் 48ன்னு வரும். அடுத்து ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஹெச். இப்போ நமக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட்டு ஒமேகா எல் இருந்தது, அதுக்கு அடுத்து ஒமேகா C1, அடுத்து ஒமேகா C2, ஒமேகா C2க்கு அடுத்து ஒமேகா ஹெச். இப்போ நம்ம ப்ரெசென்ட்டாக நம்ம எது பார்க்குறோம், ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஹெச். அப்போ ப்ரீவியஸில் என்ன இருக்குது, ஒமேகா C2. அப்போ ஃபார்முலா எப்படி வரும், ஸ்லோப் ஃப்ரம் ஒமேகா C2 டு ஒமேகா ஹெச். ஸோ ஒமேகா C2 டு ஒமேகா ஹெச் இன்ட்டு லாக் ஆஃப் ஒமேகா ஹெச் ப்ரீவியஸ் வேல்யூ ஒமேகா C2. அப்போ ஒமேகா ஹெச் டிவைடட் பை ஒமேகா C2 ப்ளஸ் gain at omega is equal to previous value என்ன வந்தது நமக்கு, omega C2. so இது actually omega C2. so omega at omega is equal to omega C2க்கு நமக்கு gain ஓட வேல்யூ என்ன வந்தது, 48 dBன்னு வந்தது. ஸோ அதை நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஸ்லோப் சேஞ்சஸ் ஃப்ரம் ஒமேகா C2 டு ஒமேகா ஹெச். ஸோ இந்த இதில் பாருங்கள், ஸோ ஒமேகா C2லேருந்து ஒமேகா இந்த ஒமேகா C2க்கு நேரம் நமக்கு சேஞ்ச் இன் ஸ்லோப் என்னன்னு பாருங்கள். ஒமேகா C1லேருந்து ஒமேகா C2 சேஞ்சஸ் எவ்வளோ, 0 dB. ஸோ அந்த 0 dB இன்ட்டு லாக் ஆஃப் ஒமேகா ஹெச்சோட வேல்யூ 100, ஒமேகா C2ஓட வேல்யூ 50 ப்ளஸ்
நமக்கு இப்போ தான் பார்த்தோம் கெயின் அட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா C2 வேல்யூ என்னது 48ன்னு கிடச்சிது. இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண அந்த ஓவரால் டேர்ம் 0 ஆகிடும். அப்போ ஃபைனல் ஆன்சர் கெயினோட வேல்யூ 48. இதை ஒரு டேபிளாக மேக் பண்ணிக்கலாம். என்னென்ன வேல்யூ நான் ஒமேகா எடுத்திருந்தேன், இது ஒமேகா C1 வேல்யூ, இது ஒமேகா C2, இது ஒமேகா H, இது ஒமேகா L. So omega L ஓட value 0.5, omega C1 5, omega C2 50, omega H 100. So நம்ம calculate பண்ணதுல omega L gain ஓட value என்ன வந்தது -12. omega C1 க்கு 28, omega C2 க்கு 48, omega H க்கு 48. அதாவது நம்ம calculate பண்ண A values. So omega is equal to omega L க்கு -12, omega is equal to omega C1 க்கு 28, omega is equal to omega C2 க்கு 48, omega is equal to omega H க்கு 48. அதை தான் இந்த டேபிளில் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்னிடியூடுக்குள்ளது. அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் பிளாட். ஃபேஸ் பிளாட்டுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. பை இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் B by A. இப்போ இதில் பாருங்கள், நமக்கு இதுதான் நம்மளோட ஓவரால் டேர்ம். ஸோ ஜே ஒமேகா த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தா ஜே ஒமேகா இன்ட்டு ஜே ஒமேகா தான் ஜே ஒமேகா ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இது ஒமேகா ஸ்கொயர் அப்படின்றது இந்த ஜே டேர்மோட சேர்த்து தான் ஒமேகா ஸ்கொயர். ஸோ இதில் இந்த டேர்மில் வந்து எப்படி எழுதலாம்னா ஜே ஒமேகா இன்ட்டு ஜே ஒமேகா அப்படின்னு எழுதலாம். ஸோ இது ஒரு இமேஜினரி டேர்ம், இது ஒரு இமேஜினரி டேர்ம். ஸோ அப்போ நியூமரேட்டரில் நமக்கு எத்தனை இருக்குன்னா 2 டைம்ஸ் ஆஃப் இமேஜினரி டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் என்ன பண்ணுறேன்னா ஒமேகா ஸ்கொயர்னு எடுத்திருக்காங்க. இது ஒமேகா இன்ட்டு ஒமேகா, இது செப்பரேட்டாக எடுத்தோம்னா இது ஒமேகா இது ஒமேகா, அதாவது ஜீரோ ப்ளஸ் ஜே ஒமேகா இன்ட்டு 0 + j ஒமேகா, இதுதான் ஆக்சுவல் வேல்யூ. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் B by A அப்படின்னு எழுதலாம். ஸோ இது A வேல்யூ, இது B வேல்யூ. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் B by Aன்னு எழுதலாம். பியோட வேல்யூ ஒமேகா, ஜேவை எடுத்துக்கூடாது. அதாவது இது எப்படி இருக்குன்னா A ப்ளஸ் IB ஆர் JB இந்த டேர்மில் இருக்குது. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் பியோட வேல்யூ ஒமேகா டிவைடட் பை ஏவோட வேல்யூ 0. ஸோ அப்போ இதில் நம்ம எடுத்தோம்னா 2 டேர்ம் இருக்கிறதுனால நமக்கு ஒமேகா ஸ்கொயர் டிவைடட் பை 0ன்னு வரும். தட் இஸ் நத்திங் பட் இன்ஃபினிட்டி வேல்யூ. tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி ரெண்டுத்துமே சேர்த்து எடுத்துக்கிறேன். அண்ட் டினாமினேட்டரில் எப்போவுமே நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னா மைனஸ்ன்னு எடுப்போம். ஸோ இதை நியூமரேட்டரில் இந்த tan இன்வர்ஸ் நியூமரேட்டர் கொண்டு போனோம்னா மைனஸ் ஆகிடும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 0.2 ஒமேகா டிவைடட் பை 1. அதுக்கு அடுத்து பாருங்க tan இன்வர்ஸ் ஆஃப் 0.02 ஒமேகா டிவைடட் பை 1. ஸோ அதுதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டியோட வேல்யூ என்ன வரும் 180 டிகிரி. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி 180 டிகிரி. இதே உங்களுக்கு ஒரே ஒரு ஒமேகா டேர்ம் மட்டும் இருந்ததுன்னா அதை 19 எடுப்பீங்க. ஸோ அதனால தான் இங்கே நான் ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். 2 டேர்ம் இருக்கிறதுனால ஸ்கொயர். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்ததுன்னா நீங்கள் தனியாகவே எழுதிக்கோங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் ஆல்ஃபா, இதுக்கு ஒரு 90, இதுக்கு ஒரு 90. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு 90 + 90 180 டிகிரி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நியூமரேட்டரில் 2 டேர்ம் இருந்தால் 180 டிகிரின்னு எடுத்துக்கணும், மறந்துடாதீங்க. அண்ட் மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப், இது சிம்பிளிஃபை பண்ணால் 0.2 ஒமேகா மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 0.02 ஒமேகா. ஸோ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போர்ட் பிளாட்டில் நான் எடுக்கும் போதே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவது, அதாவது ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 0.5 இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறம் இது 174ன்னு எழுதி அகெயின் 2 சப்ஸ்டியூட் பண்ணி இது எழுதுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ அதனால் கேல்குலேட்டர்லேயே அந்த ஏன்னு ஒரு டேர்ம் அதை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத அந்த ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் போட்டிருக்கேன். ஸோ அதில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அது உங்களுக்கு வேணும்னா அதை பார்த்துக்கோங்க. இல்லை எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இல்லை, நான் தனியாக தான் போட்டுப்பேன் அப்படின்னா உங்களோட கன்வீனியன்ட். பட் பார்த்துக்கோங்க, டைம் வந்து கன்சியூம் கண்டிப்பாக ஆகும். ஸோ அதை டைம் சேவ் பண்ணுறதுக்காக தான் அந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஒமேகா இது சேம் ஈக்குவேஷனில் ஒமேகாவோட வேல்யூ 0.5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 174ன்னு வருது. 2 இது ஏன் நான் 2 எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த ஒமேகா எல், ஒமேகா C1, ஒமேகா C2, ஒமேகா H தான் நமக்கு தெரியும். இன் பிட்வீனில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான் 2ன்னு எடுத்துக்கிறேன். 0.5க்கும் 5க்கும் பிட்வீனில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. 5க்கு 50க்கும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. 50க்கு 100க்கும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இதை தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது, நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த சூஸ் பண்ணுற அந்த வேல்யூ கண்டிப்பாக கிராஃபுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் சிமிலராக வர்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு 30லேருந்து 174 வரைக்கும் இருக்குது. ஸோ அதை தான் இப்போ நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஒமேகாவோட வேல்யூக்கு வாட் இஸ் த கரஸ்பாண்டிங் டிகிரி வேல்யூ, பை இன் டிகிரி.
அடுத்து நம்ம கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். ஸோ இந்த போலார் சார்ட்டில் லெஃப்ட் சைடில் டாப்பில் ரைட் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கேலிங் மார்க் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே நம்ம சார்ட் எடுக்கும் போது டாப்பில் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். தட் இஸ் ஒமேகா இன் ரேடியன் பர் செகண்ட். ஸோ இதிலே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க 1 2 3 1 2 3 அப் டு 9. அகெயின் 1 இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி திரும்ப 9ல் வருது, திரும்ப இங்கே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 9 வரைக்கும் 1 to 9 இந்த மாதிரி நமக்கு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம எங்கே வேணாலும் நம்ம ஸ்கேல் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பாயிண்ட் வந்து என்னென்னு சூஸ் பண்ணுறேன்னா 0.01 அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். அப்போ இது என்னாகும் 0.02 0.03 0.04 வரும் அன்டில் 0.09. அதுக்கப்புறம் என்ன வரும் 0.1. அப்போ இந்த பாயிண்ட் வந்து 0.1 ஆகும். இது பாயிண்ட் 0.2 0.3 0.4 அன்டில் 0.9. 0.9க்கு அப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் 1ன்னு வரும். 1 2 3 4 5 6 அன்டில் 9. 9க்கு அப்புறம் இந்த 1 என்ன ஆகிடும் 10ன்னு வரும். 10ன்னா இந்த 2 வந்து 20 30 40 50 அன்டில் 90. 90க்கு அப்புறம் இது 1 என்ன ஆகும் 100 ஆகும். 100க்கு அப்புறம் இது 200 300 இது அப்போ இதோட வேல்யூ வந்து 1000. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ஸ்கேலிங் வந்து டாப்பில் ரெப்ரசன்ட் பண்ணணும். அடுத்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம என்ன ரெப்ரசன்ட் பண்ணோம்னா கெயின் ஏ இன் டெசிபல் டிபியில் ரெப்ரசன்ட் பண்ணும். A in decibel. ஸோ இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும். ஜீரோவில் ஒரு பாயிண்டில் இருந்துட்டு மேலே இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ்லும் கீழே இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஸ்கேல் எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணும் போது அந்த மேக்னிடியூடையும் அந்த ஃபேஸோட வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கேலிங் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒமேகாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5லேருந்து 100 வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ 0.5னா கண்டிப்பாக எனக்கு என்ன பாயிண்ட் இருக்கணும் 0.5 0.1 0.2 0.35 இருக்கணும். ஸோ அதனால தான் நான் டாப்பில் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா 0.01லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இங்கே 0.1 இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் கெயினோட வேல்யூ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கெயினோட வேல்யூ -12 அப்புறம் 48. ஸோ மினிமம் அந்த 50 ரேஞ்சிலிருந்து இந்த இடத்துல என்ன இருக்குது -12 இருக்குது. ஸோ -12க்கு மேலே ஒரு பாயிண்ட். ஸோ அதனால் நமக்கு மைனஸும் இருக்கணும் ப்ளஸ் இருக்கணும், பாசிட்டிவ் 50 வரைக்கும் இருக்கணும். ஸோ அதனால் இங்கே பாருங்கள் நான் 0 எடுத்திருக்கேன். 0 20 30 40 50 60 அதே போல் -10 -20 -30 -40 எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கெயினோட வேல்யூ எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இது 0 டெசிபல், இது 0 வேல்யூ, இந்த பாயிண்ட் 20, இது 30, இது 40, இது 50, இது 60. அதே போல் இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே மைனஸில் ரெப்ரசன்ட் பண்ணோம். -10 -20 -30 -40 -50 -60. ஸோ இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அட்மோஸ்ட் இந்த ரைட் சைடில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ரைட் சைடில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். நமக்கு ஏற்கனவே நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். என்ன கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோன்னா ஒரு டேபிள் ஒன்று மேக் பண்ணியிருக்கோம். ஒமேகாக்கு கரஸ்பாண்டிங் நமக்கு டிகிரியோட வேல்யூ அதாவது பையோட வேல்யூ என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ 0.5லேருந்து 100 வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் நமக்கு வரல வேல்யூஸ், எது மட்டும்தான் இருக்குன்னா பாசிட்டிவ். ஸோ 30லேருந்து 174 வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஸ்கேல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 20லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ 20 40 60 80 100 120 140 160 180 200 210. ஸோ இந்த மாதிரி 210 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். நம்ம எப்படி வேணாலும் நமக்கு ஸ்கேலிங் எது வரைக்கும் இருக்குன்னா 140 வரைக்கும் இருந்தால் போதும். ஸோ இது எடுத்திருக்கேன். இது ரைட் ஹேண்ட் சைடில் இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பை இன் டிகிரி. ஓகேங்களா, ரைட் ஹேண்ட் சைடில் பை இன் டிகிரி, டாப்பில் ஒமேகா இன் ரேடியன் பர் செகண்ட், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கெயின் இன் டிபி. இப்போ அந்த மேக்னிடியூட் பிளாட்டுக்கு இருந்த அந்த டேபிள் எடுத்துக்கிறேன். ஸோ ஒமேகாவோட வேல்யூ 0.5. 0.5ல் கெயினோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும், -12. ஸோ அதாவது நமக்கு ஏற்கனவே தெரியும் ஒமேகா நமக்கு எங்கே இருக்குன்னா டாப்பில் தான் இருக்கும். ஒமேகா வந்து டாப் மோஸ்ட். டாப்பில் 0.5 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது 0.1, இது 0.2 0.3 0.4 0.5. அப்போ இந்த பாயிண்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.5 ரேடியன் பர் செகண்ட். இந்த 0.5க்கு நமக்கு கெயினோட வேல்யூ என்னென்னு பாருங்கள் -12. ஸோ கெயின்ன்றது இந்த சைடில் இருக்குது ஏ. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ
12 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது 10, இது 20. 10க்கும் 20க்கு பிட்வீனில் தான் நமக்கு என்ன இருக்குது, 12 இருக்குது. இது 10னா இது 12, 14, 16, 18, 20. ஸோ அப்போ 12 தான் இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டும் மீட் பண்ணுற இடத்த நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த பாயிண்ட் பாருங்கள், இது -12. இந்த -12க்கு நேராக இந்த 0.5ல் எங்கே மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் மீட் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 5க்கு 28. ஒமேகா சியோட வேல்யூ 5, அப்போ கெயினோட வேல்யூ 28. ஸோ ஒமேகாவோட வேல்யூ 5, இது 1, 2, 3, 4, 5. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ நமக்கு கெயினோட வேல்யூ பார்த்திங்கன்னா 28. 28 எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே 20 இருக்குது, இங்கே 30 இருக்குது. அப்போ 22, 24, 26, 28. இந்த 28ல் மீட் ஆகணும். இந்த 28ல் மீட் ஆகுற மாதிரி 5க்கு நேராக பாருங்கள், இது 5. இந்த 5க்கு நேராக எந்த பாயிண்ட் மீட் ஆகுதோ அந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட். அடுத்து ஒமேகாவோட வேல்யூ 50. 50க்கு 48. 50க்கு கெயினோட வேல்யூ 48. ஸோ 50 எந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது 50. ஏன்னா 10க்கு அடுத்து 2னா 20, 30, 40, 50. 50ல் நமக்கு என்ன இருக்குன்னா 48 இருக்குது. 48 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 30, 40, 50. 48னா 42, 44, 46, 48 இந்த பாயிண்டில் இருக்குது. ஸோ இங்கிருந்து நம்ம எடுக்கணும். ஸோ இங்கிருந்து எதுக்கு நேராக எடுக்கணும்னா 50க்கு நேராக எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50 வந்து இந்த இடத்துல இருக்குது. இது 5, 50. 50க்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட். அதே போல் லாஸ்ட் பாயிண்ட்டு 100. ஸோ 100க்கு 48. சேம் பாயிண்ட் தான் 100ல் எடுத்தோம் அப்படின்னா இந்த பாயிண்ட் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மார்க் பண்ணியிருக்கோம். பட் டயக்ராம் வரையும் போது பி கேர்ஃபுல். இது வந்து கண்டிப்பாக ஸ்கேல் வச்சு தான் யூஸ் பண்ணோம். ஃப்ரீ ஹேண்டில் வரையக்கூடாது. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்னிடியூட் வேல்யூ. இப்போ இந்த ஒமேகா வேல்யூக்கு கரஸ்பாண்டிங் பையோட வேல்யூ என்ன அப்படின்றத கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். 30, 40 until 174 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ பிளாட் பண்ணணும். ஸோ நான் பாயிண்ட்ஸ் வந்து குறித்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது பையோட வேல்யூஸ். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பை வேல்யூ, இங்கே இருக்கிறது எல்லாமே கெயின் வேல்யூ. ஸோ இங்கே மேலே டாப்பில் இருக்கிறது ஒமேகா வேல்யூ அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா ஒமேகா வேல்யூ பையோட வேல்யூ தான் பார்க்கணும். ஒமேகாவோட வேல்யூ என்னென்னு பாருங்கள். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 0.5. அப்போ பையோட வேல்யூ 174. ஒமேகா ஈக்குவல் டு 0.5ன்றது இந்த பாயிண்ட்டு. இந்த பாயிண்டில் 174 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 180 இருக்குது, இது 160 இருக்குது. 180க்கு 160க்கு பிட்வீனில் தான் நமக்கு என்ன இருக்குது, 170 இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நான் இங்கே மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட்டு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே போல் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2க்கு வாட் இஸ் இட் பை வேல்யூ 156. ஸோ 156னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 5. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2. இது 1ன்னா இது 2. ஸோ இந்த 2ல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பையோட வேல்யூ 156. 156ன்றது இந்த 150ன்றது 140க்கு 160க்கு பிட்வீனில் இருக்குது. ஸோ இதை நான் எடுத்தேன் அப்படின்னா இந்த பாயிண்டில் வரும். ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 156. ஸோ அதே போல் நான் ஏற்கனவே உங்களுக்கு பாயிண்ட் பண்ணி நான் அப்ராக்சிமேட்டாக பாயிண்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதே போல் நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே போட்டுருங்க. 0.5ல் வாட் இஸ் யுவர் பை வேல்யூ. 0.5 மேலே இருந்து டாப்பில் இருந்து 0.5க்கு நேராக ரைட் சைடில் இருந்து மார்க் பண்ணிவிடுங்க. அதே போல் 10க்கு 105. 10ன்றது இங்கே இருக்குது. 10க்கு 105ன்றது இந்த சைடில். ஸோ 105 எந்த இடத்துல மீட் ஆகுதோ அதை நம்ம குறிச்சிக்கணும். அன்டில் 100 வரைக்கும் நம்ம போட்டிருக்கோம். 100க்கு 30. ஸோ இங்கே நான் எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜாயின் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்குள்ளது. ஃபேஸ்ன்றது எப்போவுமே என்ன பண்ணணும்னா ஃப்ரீ ஹேண்டில் தான் டயக்ராம் வரையணும்.
ஸோ இதை வந்து ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணிடாதீங்க, ஃப்ரீ ஹேண்டில் தான் நம்ம வரையணும். இப்போ இந்த பாயிண்ட்டையும் ஃப்ரீ ஹேண்ட்லேயே ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீ ஹேண்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதே போல் இதிலேருந்து இதை ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரீ ஹேண்டில் தான் ஜாயின் பண்ணணும். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்குள்ளது. இது ஃபேஸு, இது வந்து மேக்னிடியூட். ஓகேங்களா, ஃபேஸும் மேக்னிடியூட் வரைஞ்சிட்டோம். இப்போ ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு முறை ப்ராப்ளம் ரீட் பண்ணிடலாம். ஒமேகா ஜிசியோட வேல்யூ 5 ரேடியன் பர் செகண்டுக்கு வாட் இஸ் இட் கெயின் வேல்யூ அப்படின்னு கேல்குலேட் பண்ணணும். கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது என்ன அப்படின்னா இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 ரேடியன் பர் செகண்ட். அப்படின்னா என்னென்னா நமக்கு இந்த 0 dB இருக்கு இல்லைங்களா, அந்த 0 dBயில் நமக்கு எக்ஸாக்டாக ஆக்சுவலி வரணும். பட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 5 ரேடியன் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஒமேகா ஜிசியோட வேல்யூ தட் இஸ் நம்மளோட கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா ஜிசியோட வேல்யூ 5 ரேடியன் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டாப்பில் 5 எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த இடத்துல நமக்கு 5 இருக்குது. ஸோ இப்போ இந்த 5லேருந்து ஒரு லைன் அப்புறம் அந்த பேரலாக இந்த மேக்னிடியூடை டச் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரைங்க. ஸோ இந்த மேக்னிடியூட்டில் ஒரு பாயிண்டில் அதை டச் ஆகும், அதுக்கு கரஸ்பாண்டிங் ஏவோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு நேராகவே ஒரு டாட்டட் லைன் வரைங்க. ஸோ இப்போ இதில் டாட்டட் லைன் நான் வரைய போகிறேன். ஸோ இந்த பாயிண்ட் என்னன்னு பாருங்கள், இந்த பாயிண்ட் என்னன்னு பாருங்கள், 20க்கும் 38, அதாவது 22, 26, 20, 22, 24, 26, 28, 30. அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 28. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் நமக்கு கெயினோட வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ 5க்கு ஆக்சுவலாக நமக்கு என்ன கிடைக்கணும்னா இந்த கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சின்றது இந்த இதிலேருந்து எடுத்தோம் அப்படின்னா இந்த மேக்னிடியூடில் நமக்கு மீட் ஆகிற பாயிண்ட் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்னா 0வாக இருக்கணும். ஆனால் நமக்கு என்னவாக இருக்குது 28 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 28ஓட வேல்யூ வந்து எக்ஸஸ் ஆகியிருக்கு, அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா we have to draw the one more magnitude plot. அதாவது கேயோட வேல்யூ என்ன அப்படின்றது இப்போ ஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கு கரஸ்பாண்டிங் மேக்னிடியூட் பிளாட்டை நம்ம இப்போ வரைய போகிறோம். ஸோ இந்த கார்னர்லேயே நம்ம வந்து ஒமேகா ஜிசியோட வேல்யூ என்னென்னு எழுதலாம், 5 ரேடியன் பர் செகண்ட். இட்ஸ் கிவன் இன் த ப்ராப்ளம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கெயினோட வேல்யூ கிடச்சிருக்கு 28 டெசிபல்னு. இப்போ நமக்கு கே வேல்யூ தெரியும். ஸோ கேவோட வேல்யூ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நம்ம இப்போ அசியூம் பண்ணது கே இஸ் ஈக்குவல் டு 1 அசியூம் பண்ணி தான் இப்போ இது எல்லாத்தையுமே ப்ரொசீட் பண்ணியிருக்கோம். ப்ராப்ளமில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒமேகா ஜிசியோட வேல்யூ 5 ரேடியன் பர் செகண்ட். இப்போ நமக்கு எவ்வளோ கிடைச்சிது 28ன்னு கிடைச்சிது. ஸோ தட் இஸ் நத்திங் பட் 20 log கேவோட வேல்யூ தான் என்னது 28. ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா -28. ஏன்னா எப்போவுமே நம்ம கெயினோட வேல்யூ ப்ளஸில் வந்தால் நெகட்டிவில் எழுதணும், நெகட்டிவ் வந்தால் பாசிட்டிவில் எழுதணும். ஸோ 20 log கேவோட வேல்யூ -28. ஸோ log கேவோட வேல்யூ பார்த்திங்கன்னா -28 டிவைடட் பை 20. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். அதாவது நமக்கு என்ன இருக்குன்னா log k is equal to -28 divided by 20 இருந்தது. இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணலன்னா -28 divided by 20 ஈக்குவல் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்னதுன்னா -1.4 வருது. ஸோ இப்போ இந்த லாகரிதமெட்டிக் கேன்சல் பண்ணிவிட்டு கேவோட வேல்யூன்னா தட் இஸ் 10 பவர் -1.4ன்னு அர்த்தம். ஸோ அதை எழுதிக்கலாம் 10 பவர் -1.4. So that answer என்னன்னு பார்த்தீங்கன்னா k is equal to 0.0398. ஸோ இதுதான் கேவோட வேல்யூ. ஸோ நமக்கு இப்போ கிடைச்ச கேவோட வேல்யூ என்னன்னு பாருங்கள் 0.0398. இதுதான் நம்மளோட ஆக்சுவல் கே வேல்யூ. இப்போ என்ன பண்ணணும், நமக்கு ஒமேகாவோட வேல்யூ தெரியும், ஒமேகா எல், ஒமேகா C1, ஒமேகா C2, ஒமேகா
ஹெச். ஸோ இதுக்கு நம்மளோட கரஸ்பாண்டிங் கெயினோட வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஆக்சுவலி நமக்கு என்ன கிடைச்சது, நமக்கு லாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன கிடைச்சது அப்படின்றத ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ இது 0.5ன்றது ஒமேகா எல், இது ஒமேகா C1, ஒமேகா C2, ஒமேகா ஹெச்சில் நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ண கெயின் வேல்யூ. கெயினோட வேல்யூ என்ன, -12, 28, 48, அதுக்கேன் 48. நமக்கு எவ்வளோ வேல்யூ அட் k is equal to 0.0398ல் கண்டிப்பாக நமக்கு எப்படி இருக்கணும்னா அந்த கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வென்சியில் கரஸ்பாண்டிங் இருக்கிற அந்த கிராஃபில் 0 dBன்னு வந்திருக்கணும். நமக்கு எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது, 28 எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் அந்த கிராஃப்லேருந்து. அப்போ இதிலேருந்து எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணணும்னா 28 மைனஸ் பண்ணணும். எல்லாத்துலேயுமே கேல்குலேட் பண்ண அந்த இடத்துலேருந்து 28 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆக்சுவல் கே வேல்யூக்குள்ளே நமக்கு மேக்னிடியூட் பிளாட் கிடைக்கும். ஸோ இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், மைனஸ் ஆட் பண்ணோம்னா மைனஸ் தான் கிடைக்கும். தட் இஸ் நத்திங் பட் நம்மளோட ஆன்சர் இஸ் 40. இதோட வேல்யூ 0, இதோட வேல்யூ 20, இதோட வேல்யூ அகெயின் நமக்கு 20 dB/decade தான் கிடைக்குது. ஸோ இது எல்லாமே நியூவாக உள்ளது. அட் 0.5க்கு -40, 0.5க்கு 0, அகெயின் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20, இதுக்கு வந்து நமக்கு அகெயின் 20ன்னு கிடச்சிருக்கு. இப்போ கிராஃப் நம்ம எதுக்கு வரையணும்னா அட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு இதை நம்ம கிராஃப்க்கு ஃபார்ம் பண்ணிக்கலாம். 0.5, 5, 50, 100. இதுக்கு நேராக இது ஒமேகாவோட வேல்யூ, இது கெயினோட வேல்யூ. கெயினோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -40, 0, 20, 20. ஸோ இதுக்கான கிராஃப் தான் இப்போ நம்ம வரைய போகிறோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் கிராஃபோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எப்படி வரையலான்னு பாருங்கள். 0.5 ஒமேகாவோட வேல்யூ 0.5 இருக்கும்போது கெயினோட வேல்யூ -40. ஸோ அதை தான் இப்போ நம்ம வரைய போகிறோம். ஸோ இதில் வந்து 0.5 வந்து நமக்கு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், டாப்பில் இருக்குது. ஸோ இது வந்து 0.5க்குள்ள லைன். லெஃப்ட் சைடில் நமக்கு எவ்வளோ ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். லெஃப்ட் சைடில் நமக்கு எவ்வளோ வருது, -40. ஸோ -40ன்றது இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது ரெண்டும் மீட் பண்ணுற அந்த இடத்த நான் மார்க் பண்ணுறேன். ஏற்கனவே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட். அதே போல் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 5க்கு, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 5க்கு 0 dB. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 5 இந்த லைன், 0ன்றது இந்த லைன். இது ரெண்டு மீட் ஆகிற பாயிண்ட்டு இந்த பாயிண்ட். ஓகேங்களா? அதே போல் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 50. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 50க்கு கெயினோட வேல்யூ +20. +20 இந்த இடத்துல இருக்குது. +20க்கு நேராக எடுத்துக்கோங்க. இதுக்கு நேராக எடுத்தீங்க அப்படின்னா 50க்கு நேராக எடுத்திங்கன்னா இந்த பாயிண்ட் வரும். அதே சேம் பாயிண்டில் 100லேயும் சேம் 20 தான் வருது இந்த பாயிண்ட். இப்போ இதை என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணணும். ஸ்கேல் வச்சு தான் ஜாயின் பண்ணணும். பிகாஸ் இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் பிளாட். ஸோ மேக்னிடியூட் பிளாட் என்ன பண்ணணும்னா ஸ்கேல் வச்சு நீட்டாக டயக்ராம் வரையணும். ஒரு லைன் வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் திரும்ப இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து மேக்னிடியூட். இது வந்து பார்த்தீங்கன்னா k இஸ் ஈக்குவல் டு 1ன்னு எழுதுறதுக்கான டயக்ராம். இது வந்து கேவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிது, k இஸ் ஈக்குவல் டு 0.0398. k ஈக்குவல் டு 0.0398க்குள்ள மேக்னிடியூட். இப்போ இது கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணலாம். எப்படி செக் பண்ணலாம்னா ப்ராப்ளமில் என்ன கேட்டாங்கன்னா 5 ஒமேகா GC இஸ் ஈக்குவல் டு 5. சேம் இதிலிருந்து ஒரு லைன் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வரும். இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன பாயிண்ட் வருதுன்னு பாருங்கள். கெயினோட வேல்யூ 0 dB. ஸோ இதுதான் ஆக்சுவலி நமக்கு வரணும். இந்த பாயிண்டில் தான் நம்ம என்ன கிடைக்கும்னா ஒமேகா GCயும் அந்த 0 dBயில் வந்து நமக்கு கிடைக்கணும். பட் ஆக்சுவலி நமக்கு என்ன கிடைச்சதுன்னா -28ன்னு கிடைச்சிது. ஸோ இப்போ கேவோட வேல்யூ 0.0398ல் தான் நமக்கு எக்ஸாக்டாக அந்த ஒமேகா GC வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் கிராஃப். ஸோ இந்த ப்ராப்ளம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.